5 நிமிஷத்தில் சப்பாத்தி குருமா வேணும்னு வச்சுக்கலாம். ஒன்றும் வேணாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் உங்கள் வீட்டுக்கு தேவையான திக்னஸ்க்கு தேவையான உங்கள் அளவு தெரியல அந்த அளவுக்கு தேவையான அளவு நம்ம கரைச்சி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு இருந்தால் வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தீங்கன்னா போதும். அதுவும் போட்டு பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கி விட்றணுங்க. அவ்வளவே தான். 5 நிமிஷத்தோடு அது கூட பிறகு நான் செஞ்சுருக்கேன். 5 நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலெலாம் ஆகாது. இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு என்ன பண்ணுறது, அர்ஜெண்ட்டாக ஊற வச்சுக்கிட்டு லேட் ஆகுன்ட்டு சுடுதண்ணி 2 கப்பு கோதுமை மாவு 3 கப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது இப்போ உடனே சப்பாத்தி போடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.